நுட்பம் கவிதை இணைய இதழுக்கான கவிதைகள் வாசிப்பும் மஞ்சுளா. கவிதையின் தலைப்பு நினைவோசை. ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு தனியொருவனின் இன்பமாய் வாழ்வை ருசித்து ருசித்து கடந்து போகிறது ரயில். ஜன்னல் கம்பிக்கு அருகில் சிறுவன் ஒருவனின் பார்வையில் சிக்கி பறந்துவிடும் ஒரு பறவையை பின்தொடர முடியாமல் தவிக்கும் நேரம். அவனை விரல் தொட்டு மீட்டடிக்கிறேன். தடதடக்கும் ஓசையை இருவருக்கும் இடையில் ஒத்திசைக்கிறான் இசைஞன் ஒருவன். கொஞ்சம் சில்லறை காசுகளுடன் நகர்ந்து போகும் அவனிடம் கொஞ்சம் பாடச் சொல்லி கேட்கிறேன். பதிலுக்கு என் செவிகளை மட்டும் சிறிது நேரத்திற்கு கடனாக கேட்கிறான் அவன். சிறிய வயதின் ஞாபகங்களுடனும் கதைகளுடனும் எங்களுக்கான பொழுதுகளை உயிர்ப்பித்தபடி விரைந்து செல்கிறது ரயில். காலத்தின் எந்த ஒரு நொடியையும் மீட்டெடுக்கும் ரயில் பயணங்கள் என்னை மேகத்தின் அருகே பறக்கும் பறவையாகவும் பட்டாம்பூச்சியைப் போல் சிறகடிக்கும் சிறுமியின் மனதாகவும் மாற்றுகிறது. காலம் மெல்ல மெல்ல ரயில் பயணம் போல் விரைகிறது. பயணிகள் அவரவர் இடம் தேடி அமர்ந்து கொள்கின்றனர். இசைஞன் பின்பாட்டு பாட தடதடக்கும் ரயில் சத்தம். அடுத்த கவிதை விழித்திருப்பவனின் கனவு. சூரியனுக்கு கீழே எல்லாவற்றையும் படம் பிடிக்க நினைக்கிறாள் நவீன யுவதி ஒருத்தி. அவளை பிடிக்க வெயில் தன் வெள்ளை மொழியை அவள் மீது பொழிகிறான். ஒரு குடையை எடுத்து விரித்து ஒளியை மறைக்கும் அவளை யாரோ ஒரு சிறுவன் ஒளிந்திருந்து கவனிக்கிறான். அவனிடம் வெயில் இரகசிய குறிப்பொன்றை அனுப்புகிறது. வீட்டுக்கு திரும்பிய அவனிடம் அம்மா கேட்கிறாள், வெயிலையே தின்னு வந்தியா என்று. உதட்டுக்குள் ஒளிந்து கிடக்கும் வார்த்தையை முற்றத்து வெயிலில் உலர்த்தியபடியே படியேறிச் செல்கிறான் மொட்டை மாடிக்கு. காக்கைகளும் குருவிகளும் பறந்து அலையும் வானத்தின் கீழே மொழியறியாத பெண்ணை வெயிற்பறவை கொத்திப் போவதை விழிகள் விரிய பார்க்கிறான். கனவு கலைந்து விழித்த அவனின் முன் தேநீர் குவளையில் இருந்து சூடு பறக்க ஆவி கிளம்பி வெளியேறிக் கொண்டிருந்தது. நன்றி.